வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 37. அனைத்து விதமான பரிசோதனைகளையும் முடித்து வம்சியும் யாழ்மொழியும் வெளியே வர வித்யுத் சின்ன பரபரப்புடன் அவர்களை நெருங்கி எதிர்பார்ப்புடன் யாழின் முகம் பார்த்தான். கணவனிடம் ஒரு பார்வையை செலுத்திவிட்டு, எல்லாம் ஓகேனா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்று முறுவளித்தாள். ஓ தேங்க் காட் என நெஞ்சில் கை வைத்து எடுத்தவன் அவளின் திடீர் அண்ணாவில் தனக்குள் அமைதியாக புன்னகைத்துக் கொண்டு, அப்ப கிளம்பலாமா என்று கேட்டான். ஓகே என்றவள் வம்சியின் கரம் பற்றி இழுக்கவும் ஏதோ ஒருவித சிந்தனையில் சுற்றுப்புறம் மறந்து நின்றிருந்தவன், சொல்லு பேபி என்றான் அவசரமாக. வெளியிடங்களில் இதுபோன்ற தனிப்பட்ட பேச்சுக்களை முற்றிலுமாக தவிர்க்க விரும்புபவள் அவனை நோக்கி உச்சி கொட்டி தனது எதிர்ப்பை தெரிவிக்க, இங்க வேற யார் இருக்காங்க யாழ், நாம தானே இருக்கோம், ரொம்ப பண்ணாதனி என்று வம்சி சலித்துக் கொள்ளவும் அருகில் நின்று இந்த வித்யுத்தை பேந்த பார்த்தாள் பெண். அடக்கப்பட்ட புன்னகையுடன், நான் வண்டிய பார்க்கிங்ல இருந்து எடுத்துட்டு முன்னாடி வரேன், நீங்க மெதுவா வாங்க என்று விட்டு வேகமாக வெளியேறினான் அவன். பாஸ், என்ன பண்றீங்க நீங்க? அவர் முன்னாடி இப்படி எல்லாம் பேச வேணும் தானே சொல்ல வந்த என்று கணவனை கண்டித்தாள். அடப்பொடி, அவர் இருந்தா இப்ப என்ன என்று இலகுவாக கேட்பவனின் டி எல்லாம் ஹத்தி பூத்தார் போன்றுதான் வெளிப்படும் என்பதால் அதை ரொம்பவே ரசிப்பாள் அவன் மனைவி. இன்று அதை கூட உணராமல், ஓஹோ எல்லாம் ஓகே, ஆனா அவர் உங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்ல அப்படிதானே என்றவள் கேலியாக கேட்டதும் அவன் முகம் இறுகி போக அவளை அழுத்தமாக பார்த்தான் வம்சி. அவளோ அலட்டலாக சிரித்து, ஓகே ஓகே ஜஸ்ட் கூல் வம்சி, நான் இனிமே அந்த உண்மையை பத்தி உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், காட் ப்ராமிஸ், நீங்க என்ன தாராளமா நம்பலாம் என்று கண் சிமிட்டினாள். வம்சியின் உதடுகளும் வசீகரமாய் விரிய, ரொம்ப பொன்றணி என அவள் காதை பற்றி செல்லமாக திருகிவிட்டு, இன்னைக்குதான் என் பேரை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்க என்று சிரித்தவன் அவள் தோள் மீது கையை போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்க அவனிடம் தீவிரமாக பேசினாள் யாழ்மொழி. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நீங்க தான் பாஸ் இன்னைக்கு ரொம்ப பண்றீங்க என்ற ரொம்பவே அழுத்தியவள், உங்களை பார்த்த நாள்ல இருந்தே உங்ககிட்ட இப்படி ஒரு ஆட்டிடியூட நான் சுத்தமா பார்த்ததே இல்ல என்றதும் அவன் முகத்தில் மெல்லிய வேதனை படர்ந்தது. தன் தோளை வளைத்திருந்த அவன் கரத்தை ஆதரவாக அழுத்தியவள் என்னவென்று விஷயம் புரியாவிடிலும், ஆல் இஸ் வெல், எல்லாம் சரியா போயிடும் என்று தேற்றி மெல்லிய புன்னகையை சிந்தினாள். அதில் நிறைவாக உணர்ந்தவன் லேசாக தலையசைத்து அவளை இன்னமும் தன்னோடு ஆசையுடன் நெருக்கிக் கொண்டு தன் நடையை தொடர்ந்தான். தன் வீட்டு போர்ட்டிகோவில் வித்யுத் வண்டியை நிறுத்தியதும், ஓகே மிஸ்டர் வித்யுத், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கிரேட் ஹெல்ப், யூ மே பிளீஸ் லீவ் நவ் என்றான் வம்சி அவனிடம் நிதானமாக. அதுவரை இல்லாத விதமாக வித்யுத்தின் முகம் கோபத்தில் சிவக்க தன்னை அழுத்தமாக பார்த்திருப்பவனை முதல் முறையாக பெரும் முறைப்புடன் ஏறிட்டான் அவன். பாஸ், என்ன நீங்க என்று கணவனை கண்டித்துவிட்டு, அவங்க உங்களை சும்மா செய்றாங்க, நீங்க உள்ள வாங்கண்ணா என்று வீட்டு பெண்ணாய் அவனை உரிமையுடன் வீட்டினுள் அழைத்தாள் யாழ். வம்சி எதையும் கண்டுகொள்ளவில்லை. தான் முதலில் கீழே இறங்கி மனைவிக்கு உதவிய நொடியில் உள்ளே இருந்து நிரஞ்சனி மருமகளை தேடி பாய்ந்து ஓடி வந்தார். மொழிமா என்று அவரின் கதறல் ஒளியில் தம்பதியர் இருவரும் வேகமாக அவரிடம் திரும்ப, என்னடா எங்களை இப்படி பயமுறுத்திட்ட, உன்னை நல்லபடியா திரும்பி பாக்குறவர என்கிட்ட உயிரே இல்லடா என்று மருமகளின் முகம், தோள், கையெல்லாம் வருடி, நீ நல்லா இருக்க தானமா என்று விசனத்துடன் கேட்டவர் வருத்தத்தோடு அவளின் வயிற்றை வருடி கண்ணீர் உகுத்தார். யாழ்மொழி இப்படி ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டதற்கு இவரும் ஒரு முக்கிய காரணம் என்றாலும் அறியாமல் செய்தவரை கோபிக்க மனமின்றி மகன் மருமகள் இருவருமே அவரின் கைப்பற்றி தேற்றினர். நான் நல்லா இருக்கேத்த, அதோட பேபியும் நல்லா இருக்கு, இப்ப நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வீட்டுக்கு வரோம். பெரும் நிம்மதியுடன் தலையசைத்துக் கொண்டவர், ரொம்ப சந்தோஷமா, இனி ஒரு தடவை இந்த மாதிரி கஷ்டம் நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாது என்று தேறுதல் சொல்லிவிட்டு உள்நோக்கி குரல் கொடுத்து ஆரத்தி எடுத்து வரச் சொன்னார். அப்பொழுதே சற்று தள்ளி நின்றிருந்த வித்யுத்தை பார்த்துவிட்டு, டே, நீ எப்படா இங்க வந்த, நான் உன்னை பார்க்கவே இல்லையே என்று ஆச்சரியத்தில் விழிகளை விரித்தார். அவரை சின்ன சிரிப்புடன் பார்த்தவன், உங்க மருமகளை அழைச்சிட்டு வந்ததே நான் தாண்டி, ஆனா உங்க கண்ணுக்கு மட்டும் நான் தெரியவே இல்ல
என்று சலுகையாக கோபித்துக் கொண்டான் அவன். அட, அப்படியாடா, ரொம்ப நல்ல வேலை செஞ்சப்போ. எத்தனை வருஷமாச்சு நீங்க வந்து? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நான் அவங்கள அப்பப்ப பார்த்து பேசிப்பேன். இருவரும் இயல்பாக பேசியபடி வீட்டினுள் நுழைந்த நேரம் வம்சியும் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு நேராக அறைக்கு சென்றவன் அவளுக்கு வேண்டுகிற உதவியை செய்து சாப்பிடவும் வைத்து ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு கீழே இறங்க முயன்றான். நீங்க என் கூட இருக்க மாட்டீங்களா? அவள் ஏக்கமாக கேட்கவும் அருகில் அமர்ந்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன், உன்னை விட்டு நான் எங்க போறேன்? கீழே போய் சாப்பிட்டு வரேன். அதோட அம்மா கிட்டையும் கொஞ்சம் பேசணும். அந்த எரும மாடு வேற ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உட்கார்ந்து இருக்கு. என்னன்னு எல்லாம் பேசிட்டு வரணும். அதுக்குள்ள நல்லா தூங்கி எழுந்திரி. என்ன, நீ கண்ணை திறக்கும் போது நானும் உன் பக்கத்துல இப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பேன் என்றவாறு புன்னகையுடன் மனைவியின் நெற்றியில் முட்டி மெல்லைய முத்தம் ஒன்றை அங்கே மிருதுவாக பதித்தான். மலர்ந்து சிரித்தவள், அப்ப டபுள் ஓகே என்றுவிட்டு தானும் அவனது கன்னத்தில் முத்தம் வைத்து விடை கொடுத்தாள். கீழே வந்தவன் அங்கே இருந்த இருவரையும் பொதுவாக பார்த்து, சாப்பிட்டுட்டு எதனாலும் பேசலாம் என்றவாறு உணவறைக்கு செல்ல அவர்களும் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தனர். உணவை முடித்து இறுக்கமான முகத்துடன் சோஃபாவில் அமர்ந்தவனை யோசனையாக பார்த்தவாறு வித்யுத் எதிரில் அமர மகனின் அருகில் அமர்ந்து அவனது கையை வருத்தத்துடன் வருடினார் நிரஞ்சனி. டேப்லெட்ஸ் எதுவும் கொடுத்திருக்காங்களாடா, போட்டுக்கிட்டியா? என் மேல காட்டுற அக்கறைலாம் இருக்கட்டும், உங்க மருமகளை என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க? உங்களோட யோசிக்க முடியாத முட்டாள்தனத்துல என் பொண்டாட்டியும் புள்ளியும் செத்து பிழைச்சு வந்திருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? என்று எடுத்த உடனே ஆவேசமாக வார்த்தைகளை இறைத்தான் வம்சி கிருஷ்ணா. வம்சி என்று வித்யுத் அவனை கண்டிப்புடன் அதட்டலாக அழைக்க நிரஞ்சனி விக்கித்து போய் கண்களில் நீர் வழிய மகனின் முகத்தை பார்த்திருந்தார். என இமைகளை அழுந்த மூடி திறந்தவள் அடுத்து வேகமாக அன்னையை இழுத்து தன்னோடு அணைத்துக் கொண்டு, சாரிமா, ஒரு டென்ஷன்ல பேசிட்டேன் என்றான் சமாதானமாக. வெடிக்கும் கேவல்களுக்கிடையே, நான் என்னடா வம்சி பண்ண? என்ன போய் இப்படி சொல்றிய? நான் மொழிய கிளம்ப வேண்டாம், வீட்டுல இருந்தாட்டா சொன்னேன். அவ உன்னை நினைச்சு பயந்துட்டு கிளம்புனா. எனக்குமே அவளை தனியா விட்டதுல ரொம்ப துடிச்சு போயிட்டுடா என்றார் வேதனையுடன். புரியுது. நீங்க அவளுக்கு எதுவும் கெடுதல் நினைக்கல. என் அம்மாவால அப்படி நினைக்கவும் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த மாதிரி புத்தி உள்ளவங்களை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம அவங்களோட உறவை நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைச்சு நம்மளோட லைஃப்ல பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்கம்மா நீங்க என்று வம்சி வருத்தத்துடன் பேச மகனிடமிருந்து விலகி அமர்ந்தவர் அவனை புரியாமல் பார்த்தார். என்னடா வம்சி சொல்ற நீ என்று அவரின் கரத்தினை ஆறுதலாக பற்றியவன் அவர் வழியில் சென்றே அவரின் அலட்சியத்தால் நேர்ந்த விபரீதத்தை அவருக்கு புரிய வைக்க முயன்றான். அம்மா, எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தத மாமாவோட ஃப்ரெண்டு பாத்துட்டு அவருக்கு தகவல் சொன்னதா சொன்னீங்களே, இந்த இடத்துலயே கொஞ்சம் நல்லா யோசிச்சீங்கன்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு சுலபமா புரியும். எக்கு தப்பா நான் கீழே விழுந்ததுல எனக்கு கையில மட்டும்தான் கொஞ்சம் பலமா அடிபட்டுடுச்சு. மத்தபடி நார்மலா எழுந்து நம்ம காருக்கு நானா நடந்து போய் ஏறித்தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். அவரோட ஃப்ரெண்டு ஏன் அதையும் சேர்த்து சொல்லி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு உண்மையை சொல்லல? இல்ல அவர் அதை சரியா சொல்லி உங்க அண்ணா இங்க வேணும்னே வந்து உங்களை கலவரப்படுத்தணும்னு அந்த விஷயத்த மறைச்சிட்டாரா என்ற அன்னையை கூர்மையாக பார்த்தான். சாச்ச, அண்ணா ஏண்டா வம்சி அப்படி பண்ண போறாரு என்று இன்னமும் அப்பாவியாய் நிரஞ்சனி மறுத்து தலையசைக்கவும் ஏளனமாக இதழ்களை கீழே வளைத்தவன், ஓகே, அவரோட ஃப்ரெண்டு உண்மையை சொல்லலனே நாம வச்சுப்போமே. என்ன நினைச்சு கவலைப்பட்டு எல்லாரும் ஊருக்கு கிளம்புனீங்க. அவர் காரை சர்வீஸ் பண்ணலன்றத கூட ஒரு விதத்துல அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதனால வழியில வண்டி நின்று போச்சு, சரிதானமா என அவரிடம் கேள்வி எழுப்பினான். உள்ளுக்குள் எதுவோ அவஸ்தையாய் உருள இனம் புரியாத கலக்கத்துடன் பார்த்த அவரிடம், ஆமா அப்படிதான். அதனால நீங்க கீழே இறங்கி காரை தள்ளுறீங்க. வண்டி கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும் போதே 2 பேரையும் தானே அவர் வேகமா வண்டியில ஏற சொல்லணும். ஏன் ஒருத்தர் மட்டும் ஏற சொன்னாரு? இதே அந்த டைம்ல ஒருவேளை நீங்க ஏறாம யாழ் முதல்ல கார்ல ஏறி உட்கார்ந்திருந்தா நிச்சயமா வண்டி அப்படி கிளம்பி நிக்காம போயிருந்திருக்காது. அவரோட எய்ம் முழுக்க முழுக்க யாழ் அங்க தனியா இறக்கி விடுறதா. அதுக்கு மாமியாரும் மருமகளும் நல்லா வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. ஏமா, ஒரு பேசிக் லாஜிக்கை யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு நேரமா சரியா போயிட்டு இருந்த கார் திடீர்னு நின்னு போறதே நெருடலான விஷயம். இதுல அடுத்து உடனே எப்படி பிரேக் ஃபெயிலியர் ஆகும்? ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதா என்று கேட்பவனின் முகத்தில் பரவியிருந்த இறுக்கத்தை நிரஞ்சனி பதற்றத்துடன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். அப்போ இதெல்லாம் அண்ணாவோட பிளான்னு சொல்றியா நீ?
ஆனா இதெல்லாம் எதுக்குடா வம்சி என்றார் படபடக்கும் இதயத்துடன். வேற எதுக்கு? எல்லாம் அவர் பொண்ணு அந்த வீட்டுக்கு ரெண்டாம் தரமா கொண்டு வரதுக்கு தான். சாச்சா, இருக்காதுரா. அவரோட சொந்த பொண்ணுக்கு போய் அப்படி நடப்பாரா? இன்னமும் தயக்கத்துடன் கேட்கும் தாயின் தோலை அழுந்த பற்றியவன், இதாமா உண்மை. அவ்வளவுதான் உங்க அண்ணா. இதை தயவு செஞ்சு ஏத்துக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க அவருக்கு அவரோட பொண்ணு, தங்கச்சி, அவங்களோட குடும்பம் எல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். தன்னோட சுயநலமான எண்ணம் நிறைவேறினா போதும். அதுக்காக எவ்வளவு வேணாலும் கீழே இறங்கி வேலை செய்வார். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. போன வாரம் தான் அவரோட காரை சர்வீஸ்க்கு விட்டு எடுத்திருக்காரு அவரு. அதுக்கான ஆதாரத்தை கேளுங்க என்று ஆத்திரத்துடன் கத்தியவன் அடுத்து தனது தொலைபேசிக்கு வந்திருந்த போன் கால்கள் அனைத்தையும் ரெக்கார்டர் ஆடியோவாக அவர் முன்னே பிளே செய்து காண்பித்தான். சுகுமாரனின் துரோகத்தில் நிரஞ்சனி ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருக்கவும் அவரை ஆறுதலாய் தோளோடு அணைத்தவன், இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லமா. அப்பாவுக்கும் எனக்கும் முன்னாடியே அவரை பத்தி தெரியும். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா எங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்களுக்காக அவரை நாங்க அனுசரிச்சு போனோம். ஆனாலும் என் வாழ்க்கை விஷயத்துல என்னால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாமதான் நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்தி நான் யாழ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரு நம்மளோட பிசினஸ்ல கை வச்சதை கூட மன்னிச்சு மறந்து சுமூகமாதான் இன்னைக்கு வர அவரோட தொழில்களுக்கு எந்தவித இடையூறும் தராம தொடர்ந்து பிசினஸ் டைப்ல இருக்கேன். இனிமே அப்படி என்னால அமைதியா இருக்க முடியாதுமா. எப்ப நம்ம 3 பேரைய டார்கெட் பண்ணி இந்த அளவுக்கு தன்னோட வக்ர புத்திய காமிச்சாரோ, இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தேன்னா அது என் குடும்பத்தோட நலனுக்கு நான் செய்யற மிகப்பெரிய துரோகமா மாறிடும் என்று கடுமையாக பேசும் மகனை கண்கள் கலங்க பார்த்தார் அவனை பெற்றவர். மாசமா இருக்க பொண்ணுன்னு கூட பாக்காம அடியாட்களை ஏற்பாடு பண்ணி மொழிய அந்த அளவுக்கு உயிர் பயத்துல காட்டுக்குள்ள உள்ள ஓட விட்டாரே, அவரா? வேதனையில் முகம் கசங்கியவன் ஆமோதிப்பதாக தலையசைக்க வேகமாக வம்சியை கட்டிக்கொண்டு கதறி கதறி அழுதார் நிரஞ்சனி. எல்லாமே என்னாலதாண்டா, என்னோட முட்டாள்தனத்துலதான். இந்த உண்மையெல்லாம் நைட்டே தெரிஞ்சிருந்தும் என்ன ஒரு வார்த்தை சண்டை போடாம தனியா கவலைப்பட்டுட்டு இருப்பேன்னு இவ்வளவு தூரம் பொறுமையா எல்லாத்தையும் செஞ்சிருக்கேடா நீ. அந்த ஆளை பத்தி அவ்வளவு தெரிஞ்சும் ஏண்டா நைட் என்ன வீட்டுல விட்டுட்டு அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க சொன்ன? அப்படியே போலீஸ்ல சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க வேண்டியதானே என்றார் கோபமாக. மெலிதாக புன்னகைத்தவன், அவர் எல்லாரையும் ஏமாத்த மயக்கமா நடிக்கிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. இருந்தாலும் அப்ப அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க நான் தயாரா இல்லமா. அந்த நேரத்துல என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் என் யாழ் மட்டும்தான். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு என்னுடைய பாதுகாப்புல கொண்டு வரணும் தான் முழு மூச்சா அதுல இறங்கி இருந்தேன். நான் ஓரளவு எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணிட்டேன். அப்படின்னாலும் ஆதாரம் இல்லாம போலீஸ்ல எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. அவர் உங்க கூட இருக்கும்போது எனக்கு விஷயம் தெரியும்னு கொஞ்சம் வெளியே காமிச்சாலும் அது உங்களுக்கு ஆபத்தா வந்து முடியும்னா பயத்துல அமைதியா இருந்தேன். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்க 2 பேரும் வீட்டுல என் கூட சேஃபா இருக்கீங்க. இனி என்ன பண்ணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் என்று பெரும் ரௌத்திரத்துடன் பற்களை கழித்தான் நாயகன். மொழிய மேல எதுவும் கோமா இருக்காளடா என கவலையுடன் கேட்கும் தாயின் கரம் பற்றியவன், ஹேமா, உங்க மருமக வீட்டுக்கு வந்த உடனே உங்களோட கையை பிடிச்சு நல்லபடியா பேசிட்டான ரூமுக்கு போனா என்று கேலியாக கேட்டான். ஆமா, ஆனா அவன் மனசுக்குள்ள எதுவும் அர்த்தம் இல்லையே. இன்னமும் தயக்கத்துடன் கேட்பவரிடம் இடவளமாய் தலையசைத்து சிரித்தான் வம்சி. நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டவர் வித்யுத்தை பார்த்து, இவன் எப்படி உங்க கூட வந்தான் என்று அடுத்து விசாரித்தார். அது எனக்கு தெரியாது, அவனை கேட்டுக்கோங்க என விட்டேற்றியாக பதில் அளிப்பவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அடுத்தவரிடம் திரும்பினார் அவர். என்னாச்சுரா? இங்கே எப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது எனக்கு தெரியாது ஆன்டி. நான் ஒரு வைல்ட் லைஃப் ஆராய்ச்சியாளர்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்றவனை வேகமாக இடையிட்டு, தெரியும், அம்மா என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்றார் நிரஞ்சனி சோகமாக. அம்மா பயப்படுற அளவுக்கு நான் காட்டுக்குள்ள தினமும் வேட்டையாட போறது இல்ல ஆன்டி. இட்ஸ் மை ஹாபி. ஜஸ்ட் அனிமல்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்காக ஃபாரஸ்ட்ல அங்கங்க சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே நான் லீகலா பண்றதுனால கவர்மெண்ட் சப்போர்ட் எனக்கு இருக்கு. அண்ட் அதோட என்னுடைய ரிசர்ச் அவங்களோட வேலைகள் சிலதுக்கு உபயோகமா இருக்கு. நான் கேமரா பிக்ஸ் பண்ணிருக்க இடத்துல எல்லாம் விலங்குகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கும். டே டைம்ல அப்பாவோட கம்பெனிஸ்க்கு போகவும் அப்புறம் எஸ்டேட் வேலைகளை பாத்துக்கோமே நேரம் சரியா இருக்கும். சோ என்னோட ரிசர்ச்சுக்குன்னு நான் ரெகுலரா ஒதுக்கி இருக்க டைம் ஈவினிங்கும் அண்ட் காலையில தூங்கி எழற நேரமும் தான். அனிமல்ஸோட நைட் ஆக்டிவிட்டிஸ முதல் வேலையா பாத்துட்டு தான் அடுத்த வேலைக்கே நான் போவேன். இன்னைக்கும் அப்படி எழுந்து எதேச்சியா பாக்கும்போதுதான் ட்ரீ ஹவுஸ்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருந்து கேமரா ஸ்கின்ல தெரிஞ்சது. முகம் சரியா தெரியாதனால யாருன்னு தெரியாம காட்டுல வழி தவறி மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைச்சு ஹெல்ப் பண்ண போனப்பதான் அவங்க வம்சியோட ஒய்ஃப்னு எனக்கு புரிஞ்சு ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ்க்கும் தகவல் கொடுத்து ஸ்பாட்டுக்கு வரவழைச்சு பத்திரமா கீழே இறக்கி வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்தாச்சு. வித்யுத் சொல்வதெல்லாம் ஏற்கனவே வம்சி யூகித்திருந்தது.
அப்படி என்பதால் அவன் எதுவும் பெருசாக அலட்டிக் கொள்ளவில்லை. நிரஞ்சனிதான், அந்த கடவுளா பார்த்துதாண்டா ஒன்னு அந்த இடத்துல மொழிய பத்திரமா உட்கார வச்சிருக்காரு என்று அவனிடம் பாசத்தில் உருகிக் கொண்டிருந்தான். சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்திருந்த வம்சி, சரிம்மா நான் கிளம்புறேன், வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். யாழ் அதுக்குள்ள எழுந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி எழுந்து என்ன காரணம்னு சண்டை போட்டானா சமாளிச்சுக்கோங்க என்று எழுந்து வாசலை நோக்கி விறுவிறுவென நடக்க வித்யுத் அவசரமாக அவன் பின்னே ஓடி கைப்பற்றி தடுத்தான். வம்சி ஒரு நிமிஷம். தன் மீது படிந்திருக்கும் கையை அவன் பார்வையால் சுட்டெரிக்க, ரொம்ப பண்ணாதரா, பிளீஸ் வாடா என்று அவனுடைய அலுவல் அறைக்கு இழுத்துச் சென்று கதவை சாற்றினான் வித்யுத். முகம் பாறை என இறுகி இருக்க கைகளை முன்னே கட்டிக்கொண்டு சுவற்றை வெறித்து நின்றிருப்பவனை எப்படி சமாளிப்பது என புரியாமல் முதலில் பின்னந்தலையை கோதிக்கொண்ட வித்யுத் அடுத்து வேகமாக அவனை நெருங்கி கட்டி அணைத்துக் கொண்டான். மச்சா சாரிடா, பிளீஸ் 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 என பட்டென்று கெஞ்ச ஆரம்பித்தவனை, இப்ப நீ ஏன் என்னை விட்டு தள்ளி போறியா, நான் அடிச்சு நவுத்துட்டுமா என்று அழுத்தமாக கேட்பவனின் உடல் மொழியில் கூட சிறிதும் இலக்கமில்லை. டே வம்சி என தவிப்புடன் அழைப்பவனின் முகத்தையும் பார்க்க விரும்பாதவனாக அவன் திரும்பி நிற்க, நான் மன்னிக்கவே முடியாத தப்ப பண்ணிட்டேதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக நான் உன் மேல வச்சிருக்க நட்பு மாறிடுமா, இல்ல நீ என் மேல வச்சிருக்க அன்புதான் மாறிடுமா என்று வேகமாக கேட்பவனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தான் வம்சி கிருஷ்ணா. வித்யுத் கன்னத்தில் கை வைத்து முதலில் அதிர்ந்தாலும் பின் கலங்கி நிற்கும் கண்களுடன் அவனை புன்னகையுடன் பார்த்திருக்க, நட்பு அன்புன்னு ஏதாவது பேசுன கொன்னுடு வேண்டாம் உன்ன என்று விரல் நீட்டி எச்சரித்துவிட்டு கை முஷ்டிகளை இறுக்கியவன் அதற்கு மேல் முடியாமல் நண்பனின் டிஷர்ட்டை கொத்தாக பற்றி, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண, எதுக்குடா என்னை விட்டு அப்படி ஒதுங்கி ஓடி போன, 1 வருஷமா 2 வருஷமா முழுசா 6 வருஷம் காரணமே இல்லாம உன்னை நினைச்சு என்ன தவிக்க வச்சிருக்கல, எதுக்குடா எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த, நீ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா உயிருக்கு உயிரான நண்பனா பாச வச்சு பழகினதுக்கா என்ன அப்படி தண்டிச்ச என்று ஆவேசமாக கேட்டான். ஷோ இல்ல வம்சி, நான் மறந்து கனவுல கூட உனக்கு துரோகம் நினைச்சிடக் கூடாதுன்னா நீ என்னை எவ்வளவு விரட்டி விஷயத்த கேட்டப்பவும் கூட உண்மையை சொல்ல முடியாம ஒரு கோழையா உன்னை விட்டு நீ இருக்கிற ஊரை விட்டு வேற நாட்டுக்கு ஓடி போன என்று அவன் கைகளை பற்றி முகத்தில் வைத்துக் கொண்டு கதறினான் வித்யுத். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.